டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த சோதனையில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை பகிரங்கமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் நிறுவனமானது மது ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் உள்ள 4830 சில்லறை மதுக்கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது. தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கு மேலாக மதுபானங்கள் விற்பனையாகின்றன. டாஸ்மாக் சார்பில் 7 ஆலைகளிலிருந்து பீர், 11 ஆலைகளிலிருந்து மற்ற மதுபானங்கள் கொள்முதலாகின்றன. இந்த மது ஆலைகளை திமுக முக்கிய புள்ளிகளும் அவர்களுக்கு வேண்டியவர்களுமே நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன. ஆனால் கடந்த 7, 8, 9 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள், மது விற்பனை நிறுவனங்கள், டாஸ்மாக் தலைமை அலுவலகம், டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள் என 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில், அமலாக்கத்துறை சோதனையில் பணியிட மாற்றம், போக்குவரத்து டெண்டர், பார் லைசன்ஸ் டெண்டர் ஆகியவை சில மதுபான நிறுவனங்களுக்கு ஆதரவாக விடப்பட்டதும், டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அளித்த டிடி மற்றும் அவர்களின் விவரங்கள் சரியாக பொருந்தவில்லை. ஏலத்தை எடுத்தவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் டிடி அளிக்கவில்லை. ஒரே முறை விண்ணப்பித்த நபருக்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. போக்குவரத்திற்காக டாஸ்மாக் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய்க்கு வழங்குகிறது. பார் லைசன்ஸ் டெண்டர் வழங்குவதிலும் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது. டெண்டருக்கு விண்ணப்பித்தவர்கள் எந்த ஜிஎஸ்டி, பான் எண் இல்லாமலும் உரிய ஆவணங்கள் இல்லாமலும் விண்ணப்பித்துள்ளனர். ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளிடையே முறைகேடாக நேரடி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. SNJ, கால்சகார்ட், SAIFL மற்றும் சிவா மதுபான நிறுவனங்கள், தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், GLR ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் அதிக அளவு நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதையும், சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடந்தது ஆகியனவும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி காட்டியும், பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வது போல் காட்டியும் கணக்கில் வராத ரூபாய் 1000 கோடிக்கு மேல் அபகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் பாட்டிலிங் நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. நிதி ஆவணங்கள் மற்றும் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு மூலம் மதுபான நிறுவனங்களும் பாட்டிலிங் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து பணியாற்றியுள்ளன. இவ்வாறு அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது.